மற்ற இடங்களில் அந்த சினிமா நடிகைகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெறி வந்து இந்த சினிமா மோகம் வெறி வந்து இல்லை. அந்த மோகத்தின் ஒரு பிரதிபலிப்பு இந்த நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். அது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. வாரத்தில் ஒரு நாளைக்கு வர்றதுக்கு என்ன ஏற்பாடுகளோ அதை 5 நாட்கள் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி நாளைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆட்சியை ஏதோ ஒரு அரசியல் சக்தி விஜயுடைய கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட வேண்டும், குழப்பம் ஏற்பட வேண்டும், அதனால அவருடைய வளர்ச்சியை வந்து முடக்க வேண்டும் என்று ஏதோ சில அரசியல் சக்திகள் வேலை செய்வதோ என்ற ஒரு சந்தேகம் இயல்பாக எழுகிறது. அப்போதான் வந்து என்ன சொல்கிறாங்க, தண்ணின்னு அந்த கரண்ட் ஆஃப் ஆன போது அந்த தண்ணி பாட்டில் எடுத்து இவங்க விஜயும் மற்ற நிர்வாகிகளும் வந்து எடுத்து வீசும்போது இருட்டில் எங்கே வந்து விழுதுன்னு தெரியல. அதில் எங்கேயோ ஒரு பள்ளமாக இருந்துச்சு, அந்த பள்ளத்தில் சில பேர் இருட்டில் போய் விழுந்து அதனால தான் இன்னும் வந்ததுன்னு சொல்கிறாங்க. விஜய் தரப்பிலிருந்து எனக்கு கசியக்கூடிய தகவல், இது உறுதிப்படுத்தப்பட வேண்டியது, இதில் பல ஆம்புலன்ஸுகள் வந்து தாவேகாவிற்கு தொடர்பில்லாமல் விஜய் படத்துடன் வந்தன எப்படின்னு ஒரு மர்மமான விஷயம் உலவுகிறது. அடுத்த மாத திருமணம், 2 பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க. 3 பள்ளி மாணவர்கள் அவங்க குவார்டர்லி லீவில் வந்திருக்காங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. 111 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இது வரைக்கும் 39 பேர் போயிட்டாங்க. அந்த இடத்தில் வந்து தலைமை தாங்கி பேசி கொண்டிருந்தவர், பரப்புரை செய்தவர் விஜயை சுற்றித்தான் இவ்வளவு கூட்டம். புஷி ஆனந்த் மீதோ மற்றவர்கள் மீதோ தவறு இருக்கிறது என்பது நமது கருத்தானால் கூட அந்த தவறில் விஜய்க்கு பங்கு இல்லாமல் இல்லை, ஒரு படி அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் விஜய் மீது வழக்கு பதியவில்லை. அனாவசியமாக 40 உயிர்கள் போனதற்கு ஒரு தரப்பில் விஜய்னா விஜய் தலைமையிலான தாவேகாவும், இன்னொரு தரப்பில் காவல்துறையை கையாளும், உளவுத்துறையை கையாளும், காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கிற நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள், துணை முதல்வர் இவர்களும் சேர்ந்துதான் பொறுப்பு. மெரினா என்ற மிகப்பெரிய வெட்ட வெளியில கடற்கரையிலேயே செய்ய முடியாதவர்கள் வேலுச்சாமி தெருவில் எப்படி செய்திருக்க முடியும்? உங்களுக்கு வந்து இவ்வளவு பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்கன்ற பெருமை வேணும்ன்ற உங்களுடைய ஈகோவிற்காக பொதுமக்களுடைய உயிரை காவு வாங்காதீர்கள், பலி கொடுக்காதீர்கள். நரபலி வேண்டாம். வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லாரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக, மக்களுக்கு உபயோகமாக, மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேனா அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, மிக மிக அரசியல் வரலாற்றிலேயே மிக மிக துயரமான தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு வந்து வருத்தம், வேதனை இதெல்லாம் தாண்டி ஒரு விதத்தில் தலைகுனிவை கூட வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, சம்பவம் என்று தான் சொல்ல வேண்டும். சார், கரூரில் நடந்திருக்க அந்த 40 பேர், கிட்டத்தட்ட 40 பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல வள்ளுவம் சார்பாக கண்ணீர் வணக்கத்தையும் அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் சொல்லி ஆரம்பிக்கலாம் சார். எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவர்களுக்கு நம்முடைய ஆறுதலையும் அஞ்சலியையும் செலுத்துவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. சென்ற உயிர்கள் திரும்ப போவதில்லை. ஓகே. இதில் வந்து துணை முதல்வர் வந்து துபாய் பயணத்தை ரத்து செய்துவிட்டு திரும்பிவிட்டார். அண்ணாமலை அவர்கள் இலங்கை பயணத்தை ரத்து செய்துவிட்டு திரும்பிவிட்டார். இதெல்லாம் சரி, அதாவது நம்ம வந்து அதை குறை சொல்லலை, அது ரைட்டு, ஆறுதல் தரக்கூடிய விஷயம். இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வருகிறார்கள். எல்லாரும் இபிஎஸ் உடனடியாக அங்கே சென்று விட்டார். முதல்வர் அவர்கள் நேற்று இரவே 1 மணிக்கு நம்ம கிளம்பி இன்னைக்கு காலையில் அங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி துணை முதல்வரும் போயிருக்காரு, அமைச்சர்கள் போயிருக்காங்க. ஏற்கனவே
கரூரிலேயே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி சம்பவம் நடந்த உடனடியாகவே மருத்துவமனைக்கு போயிட்டார். அமைச்சர்கள் நிறைய பேர், கே நேரு உள்ளிட்ட பல சீனியர் அமைச்சர்கள், மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அரசு வந்து 10 லட்சம் ரூபாய் இறந்தவர்களுக்கு இழப்பீடு அந்த குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கிறது. காயப்பட்டவர்கள் 111 பேர் வந்து மொத்தம் வந்து 50 பேர் அரசு மருத்துவமனையிலையும் 61 பேர் வந்து தனியார் மருத்துவமனையிலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவரை 39-40 பேர் இறந்துருக்காங்க. இதில் ஏறக்குறைய ஒரு 10 குழந்தைகள், 17-18 பெண்கள் இவர்கள் உட்பட. இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா 3 பள்ளி மாணவர்கள் இவர்கள் வந்து விஜய் என்ற நடிகரை வந்து வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தவர்கள். தாவேகா தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, எல்லாமே அப்பாவி மக்கள் சார். அதுதான் பாமர மக்கள், பொதுமக்கள். தாவேகா தொண்டர்கள் இருந்திருக்கலாம், அதில் வந்து ஒரு பகுதி இருந்திருக்கலாம். ஆனால் விஜயை பார்க்க வேண்டும், அது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. அது கட் அவுட்டுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணுற வந்து மிக சில மாநிலங்களில் அது வந்து தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் தான், இங்கே தான் இது நடக்குது. மற்ற இடங்களில் அந்த சினிமா நடிகைகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த 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 வெறி வந்து, அந்த சினிமா மோகம் வெறி வந்து இல்லை. அந்த மோகத்தின் ஒரு பிரதிபலிப்பு இந்த நிகழ்வுன்னு கூட சொல்லலாம் ஒரு வகையில். ஓகே. ஏன்னா அங்கே மற்ற மாநிலங்களில் வந்து இப்போ மம்முட்டியோ மோகன்லாலோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மெகா ஸ்டார்களாக இருந்தாலும் அவங்க அரசியலுக்கே வரல. இது வேறு அது வேறு. அந்த மக்கள் தெளிவாக இருக்காங்க. அரசியலுக்கு வந்தால் கூட அவங்கள வந்து ஆதரிக்கிறது இல்லை பெருசாக. மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா சத்ருகன் சின்ஹா போனார், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அந்த இன்னும் மிதுன் சக்கரவர்த்தி போனாங்க. பெரிய ஒன்றும் அவர்களால் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. அப்போது சினிமா வேறு, அரசியல் வேறுன்னு மற்ற மாநிலங்கள்லாம் மக்கள் தெளிவாக இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் இந்த சினிமாவையும் அரசியலும் அவர்களும் குழப்பிக் கொள்கிறார்கள். இதை பயன்படுத்தி கொண்டு சினிமாக்காரர்கள் எல்லாரும் வந்து எதிர்கால முதல்வர்கள்னு சொல்லிட்டு வராங்க. அரசியலில் இருக்கிறவங்க வந்து நடிக்கிறதும், அரசியலில் இருக்கிறவங்க சினிமா காட்டுறாங்க, சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வர்றேங்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து இருக்குது. இதுடைய ஒரு பிரதிபலிப்பு இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதே சமயத்தில் இதில் வந்து யார் குற்றவாளி என்று இந்த சமயத்திலேயே முடிவு செய்வது வந்து கொஞ்சம் சிரமமான இந்த சூழ்நிலையில் கஷ்டம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ விஜய் தரப்பில் முதல் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடியது விஜய் தரப்பில் தான் வந்து குற்றம் சாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு சரியான கட்டமைப்பை உருவாக்கவில்லை. இப்போ நான் கூட ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, சொன்னால் இவர் வேண்டியவர், அவருக்கு வேண்டியவர், அந்த கட்சி சார்புன்னு வந்து சர்வசாதாரணமாக என்னையோ உங்களையோ விமர்சனம் செய்வது வந்து ரொம்ப சுலபம். நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு கட்சியை கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமாக நடத்துகிறீங்க. அந்த கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர், உதாரணமாக ஒரு கம்பெனி நடத்தும் போதே, நான் வந்து ஒரு பத்திரிகை நிறுவனம் நடத்தினேன். அது ஒரு 4 மாடி கட்டடத்தில் 5 மாடி கட்டடத்தில் இருந்தது. 2 மாடி பயன்படுத்தணும், மிச்சம் தான் வாடகை. ஒரு அவசரத்திற்காக எமர்ஜென்சி எக்ஸிட், திடீர்னு ஏதோ ஒரு தீ பிடிச்சது, இல்லை ஒரு அவசியம், ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது, ஏதாவது ஒரு காரணத்துக்காக இறங்கி போனோம், லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியில், வழக்கமான படிகளை விட்டுட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்னு தனியாக ஒன்று இருக்கும் இன்னொரு பக்கம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடத்துல வந்து குடிநீர் எல்லாருக்கும் இருக்க மாதிரி வழங்குற மாதிரி ஏற்பாடுகள். அதுக்கப்புறம் தொண்டர்களே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு படை மாதிரி, ஒரு காவல்துறையை மட்டுமே முழுதாக நம்பி இருக்காமல் அவர்களுக்குள்ளாகவே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி, விஜய்க்கு 20 பவுன்சர் வந்து பாதுகாப்புக்கு போகிறாங்கல்ல, அவர் மேலே பஸ்ஸு மேலே நின்னா கூட ஒரு 3-4 பவுன்சர் முட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்கல்ல. இப்போ அவருடைய பாதுகாப்புக்கு செலுத்தும் அந்த அதே கவனம் வரும் மக்கள், அவர்கள் வாக்காளர்கள், தாவேக தொண்டர்கள், ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், பொதுவான வேடிக்கை பார்க்க வந்த மக்கள், மூதாட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அரசியல் ரீதியான ஆர்வம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. விஜய் என்ற நடிகனை பார்ப்பதற்காக, நட்சத்திரத்தை பார்ப்பதற்காக வருபவர்களாக அதிகமாக இருப்பார்கள். இது விஜய் தரப்பில் வந்து இந்த முன்னெச்சரிக்கைகள் வந்து எங்கேயுமே வந்து எடுக்கலை. இப்போ இதில் கூட பார்த்திங்கன்னா சிவானந்தா சாலையில் வந்து நடந்தபோது அங்கேயே அந்த பேரிகேடெல்லாம் அடித்து உடச்சி, அவங்களும் வந்து காவல்துறையில் அனுமதிக்காக வந்து விதிமுறைகளுக்கு போடுறாங்க. அந்த விதிமுறைகளை வந்து இப்போ கூட முந்தானத்து கூட அந்த இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து மரத்து மேலே ஏறக்கூடாது, இது மேலே பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வயோதிகர்கள்,
நோய் ஏதாவது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகள்லாம் வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதை மீறி வருவது வந்து நமது மக்களுடைய ஒரு குற்றம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, ஆனால் மக்களுடைய குற்றம்னு சொல்லி மக்களை வந்து பலிவாங்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விஜயுடைய தலைமையில் உள்ள அந்த கட்சியுடைய நிர்வாகம் சரியான முறையில் இப்போ இல்லை ஆரம்பத்திலிருந்தே அந்த கட்டமைப்பை உருவாக்கவே அவர்கள் முயற்சி செய்யவில்லை. அதுதான் சொல்கிறேன். ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சீமானுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் வருகிறதா அப்படின்னால் சில இடங்களில் இந்த அளவுக்கு இல்லைன்னா கூட கணிசமான கூட்டம் வருகிறது. நான் ஒப்பிடுறது வந்து தலைவர்கள். ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கட்டுப்பாடு உள்ள தொண்டர்கள் சில பேரை வந்து ஒரு படை மாதிரி வச்சு அவங்க வந்து அதை வழி நடத்தி அதை சரிப்படுத்தி முறைப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு நீங்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டங்களை பாருங்கள். ஆர்எஸ்எஸ்ஸை சொன்னால் உடனே வந்து என்ன சங்கின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்காக சொல்லலை. நான் அதாவது கொள்கையெல்லாம் தாண்டி நடவடிக்கையெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விழாவோ ஒரு கூட்டமோ நடக்குதுன்னா ஒரு வாரம் முன்னாலேருந்தே பயிற்சி ஆரம்பிச்சிருவாங்க. ரிஹர்சல் மாதிரி வந்து அங்கே வந்து அதுக்குன்னு இது வந்து முதலுதவி, இது ஒரு டீம், அப்புறம் இது வந்து குடிதண்ணீர், இது வந்து அவளை வழியாக இது மாதிரி ஒன்றொன்றுக்கும் அங்கே அப்புறம் வந்து வண்டியை வந்து பாதுகாப்பாக வந்து குறுக்க யாரும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து காவல்துறையுடைய வேலைன்னு நம்ம சொல்லலாம். காவல்துறை எல்லாத்தையும் செய்ய முடியாது என்ற வகையில் அரசியல்னு வரும்போது நிச்சயமாக காவல்துறை வந்து ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக இருப்பது இயல்பான ஒன்றுன்னு நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். அது தவறு என்றால் கூட இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ விஜய் அவருடைய நிர்வாகத்தின் மீது இந்த 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 தவறுகள் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி முதல்ல வந்து சொல்லும்போது காலையில் 12 மணிக்கு நாமக்கல் வரேன்னு சொல்லி கரூருக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க காலையில் 6 மணிலேருந்து வந்து உட்காந்துட்டான். சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்திருக்காங்க நைட்டு வரைக்கும். அப்படி இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து இவர் இங்கே கரூர் வந்துட்டு அப்புறம் நாமக்கல் போகிறதா இருந்தவர் அப்படியே அதை ஏதோ காரணத்துக்காக உல்ட்டா பண்ணி நாமக்கல் முதல்ல வளையப்பட்டி நாமக்கல் வந்துட்டு ரூட்டை மாற்றிட்டு சாயந்தரம் இங்கே வரும்போது 7 மணிக்கு வந்திருக்காரு. துணை முதல்வர் கூட குறித்த நேரத்தில் வந்திருக்கணும்னாரு. அது வந்து சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு. ஆனால் அரசியல் நிகழ்வுகளில் எப்போ வந்து குறித்த நேரத்தில் திமுக மாநாட்டில் வந்து முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க. திமுக அமைச்சர்கள் 2 மணி நேரம் 3 நேரம் இப்போ கூட போன மாதம் கூட ஒரு பள்ளியில் வந்து குழந்தைகளை வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் காக்க வைத்தார் அமைச்சர் என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நான் வந்து குற்றச்சாட்டு புகார் தான். ஆனால் இது அரசியல்வாதிகளுடைய எந்த கட்சி வந்து வித்தியாசம் இல்லாமல் இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். தவறாக இருந்தாலும் இந்த தவறு வந்து இயல்பான தவறாக நம்ம வந்து அதாவது நாம் இயல்பான தவறுன்னு சொல்றதை விட சரியான வார்த்தை வந்து நாம் பழக்கப்பட்டு போன ஒரு தவறாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பரப்புரைன்னு சொன்னால் 9 மணின்னு சொன்னால் தான் எல்லோரும் வந்து கூட்டம் 9 மணின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வர வேண்டியது. ஏன்னா 11 மணிக்கு வந்தால் தான் பீக்கில் இருக்கும் கூட்டம். இது காலங்காலமாக வந்து தமிழ்நாட்டு அரசியலில் சாதாரணம். அந்த காலத்தில் திமுக, அதுக்கப்புறம் வந்து அதிமுக, அப்படி காலமாக அப்படி வர அந்த இதில் வந்து இந்த இளைய தலைமுறை வந்து அதே இதில் தானே வரும், அந்த பாரம்பரியத்தில் தானே வரும். அப்போது இந்த தவறுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது இந்த எந்தவித கட்டமைப்பும் ஏற்படுத்தாமல் சரியாக வந்து கையாளாமல் விட்டது. ரெண்டாவது சிவானந்த சாலையிலையோ மற்ற இடங்கள்லையோ இதே மாதிரி அவன் மரத்து மேலே ஏறுறது போகிறது வர்றது, இந்த பேரிகேடை அடித்து உடைக்கிறது, இந்த சேரை உடைக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு விஜய் வந்து அதை அதில் வாரத்தில் ஒரு நாள் தானே வராரு, பாக்கி 5 நாளில் திட்டமிட்டிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக பண்ணிருக்கலாம். வாரத்தில் ஒரு நாளைக்கு வர்றதுக்கு என்ன ஏற்பாடுகளோ அதை 5 நாட்கள் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி நாளைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை இன்றைக்கி இல்லை 2026 இல்லை 31 ஏதோ ஒரு கணக்கு வச்சுங்க, ஆட்சிக்கு வராரா வரலையா தெரியாது, மக்களுடைய முடிவு. எப்போ ஆட்சிக்கு வருவார் அதுவும் மக்களுடைய முடிவு, தேர்தல் முடிவுகள். ஆனால் அப்படி வந்தால் உங்களால் உங்கள் கட்சியையே கட்டுப்படுத்த முடியவில்லையே. இப்போ திமுகவால் வந்து எப்படி வந்து காவல்துறையை கட்டுப்படுத்த முடியவில்லை, குற்ற பின்னணி உள்ளவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நாம் புகார் கூறுகிறோமோ விமர்சனம் செய்கிறோமோ அதை விட அதிகமாகத்தானே இருக்கும். இதைத்தானே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வரோம். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மினி திமுகவாக தான் உருவெடுக்கிறார் என்று சொல்வதை வந்து நிரூபிக்கிற மாதிரி வந்துருச்சு.
இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழக அரசு வந்து ஏதோ விஜய் வந்து செய்த குற்றம் என்று வந்து இதை வந்து அப்படி வந்து அதை ஒதுக்கிவிட்டு போவது வந்து கொடூரமானது. ஓகே. ஏனென்றால் உளவுத்துறை என்று ஒன்று வந்து இருக்குல்ல, முதல்ல நீங்கள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது, புஷி ஆனந்த் வந்து அனுமதி கேட்டது காவல்துறையில் வந்து லைட் ஹவுஸ் கரூரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். கரூரில் வந்து லைட் ஹவுஸ் அந்த ரவுண்டானா, அதுக்கப்புறம் வந்து உழவர் சந்தை அந்த மைதானம் திடல், ஒரு மைதானத்திலேயோ திடலிலோ இத்தனை பேர் சேர்ந்திருந்தால் நெரிசலிற்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகே, வரக்கூடாதுன்னு சொல்லலை. எத்தனையோ கும்பமேளா போன்ற இதெல்லாம் மைதானத்தில் கூட வந்திருக்கு. ஆனால் அங்கெல்லாம் வந்தது வந்து பல லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அதாவது இவ்வளவு பேர் தான் தாங்குன்றதை தாண்டி வந்தால் எல்லா இடத்துலையும் நெரிசலுக்கான வாய்ப்புகள். மைதானத்தில் இப்போ ஏறத்தாழ 10,000 பேர் வந்து அனுமதியில் சொல்லியிருந்தாங்க, 27,000 பேர் வந்ததாக சில தகவல்கள் வருகின்றன. இது யாருக்கு முதல்ல தெரியணும்? 27ன்னு தெரியலனா கூட ஒரு 25னாவது. இதில் இத்தனைக்கு வந்து பல இடங்களில் வந்து விஜய் நாமக்கல் இந்த பக்கம்லாம் வரும்போதெல்லாம் டேக் டைவர்ஷன்னு வந்து பல வாகனங்களை வந்து காவல்துறையினர் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து இந்த சம்பவத்திற்கு முன்னாலேயே தகவல்கள் வந்தன. இதை 2 விதமாகவும் பார்க்கலாம். அதாவது விஜய்க்கு வந்து அதிகமான வாகனங்கள் வந்து கூட்டம் சேர்ந்துடக்கூடாது, அவர் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக வெளியே பிம்பம் வரக்கூடாது என்று திமுக அரசு செய்ததாகவும் விமர்சனமாக சொல்லலாம். அதே சமயத்தில் காவல்துறை தனது கடமையை செய்கிறது, ஒரேடியாக வந்து கும்பல் அதிகமாக வந்தால் கூட்டம் சமாளிப்பதற்கு சமமாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் தங்கள் கடமையை செய்தீர்கள். என்ன நீங்கள் அது அவங்க என்ன நோக்கத்தோடு செஞ்சாங்கன்னு தெரியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டேக் டைவர்ஷன் பண்ணதுக்கு அப்புறமும் 27,000 பேர் வந்திருக்கான். இப்போ இறந்து போனவர்கள் 40லேயே 28 பேர் தான் வந்து கரூரை சேர்ந்தவர்கள், 12 பேர் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இப்போ வெளி மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க, அது வரத்தான் செய்வாங்க. விஜயோடைய ரசிகர்கள்ன்றவங்க எங்கே மாநாடு போட்டாலும் போய் பார்க்கணும்னு பார்ப்பான். ஒரே ஆள் வந்து திருப்பி திருச்சிலையும் வருவான், மதுரையிலையும் வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அப்படி வரும்பொழுது அவர்களை வேலுச்சாமி தெரு என்ற குறுகலான தெருவில் வந்து இதுதான் அனுமதி கொடுப்பேன்னு சொல்லி புஷி ஆனந்த் அனுமதியை வந்து வேண்டாம், அதாவது ஏற்க மறுத்து வேறு வழி இல்லைன்னா வேறு அனுமதியே கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அழுத்தத்தின் காரணமாக ஏற்றுக்கொண்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓகே, அப்போது ஏன் நீங்கள் அந்த மைதானத்திலேயே இதுலேயோ கொடுக்கல? அப்போ ஏதோ ஒரு அரசியல் சக்தி விஜயுடைய கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட வேண்டும், குழப்பம் ஏற்பட வேண்டும், அதனால் அவருடைய வளர்ச்சியை வந்து முடக்க வேண்டும் என்று ஏதோ சில அரசியல் சக்திகள் வேலை செய்வதோ என்ற ஒரு சந்தேகம் இயல்பாக எழுகிறது. ஓகே சார், ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே கரூரில் அதே பகுதியில் ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த இடத்துல தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. அது இபிஎஸ் வந்து அதை காவல்துறை சொல்லி தான் வந்து புஷி ஆனந்த் அவர்களை வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிப்படையில் ஒன்று வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நான் வந்து இபிஎஸ்ஐ குறைவாக சொல்லலை. இபிஎஸ் என்பவர் வந்து ஒரு அரசியல் தலைவர். ஓகே, நீங்கள் வந்து கலைஞர் இருக்கிற காலத்திலேயே கலைஞருக்கு கூடிய கூட்டம் வேறு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லப்பட்ட நடிகராக இருந்து அரசியல்வாதியாக உருவெடுத்த அவருக்கு கூடிய கூட்டம் வேறு. இவருக்கு வந்து 10,000 பேர் கூடுறாங்கன்னா அவருக்கு 50,000 பேர் கூடுவாங்க எம்ஜிஆருக்கு. ஓகே, அதற்கு காரணம் இந்த சினிமா மோகம். அதுதான் நான் சொன்னேன், இது பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் உள்ளதுன்னு. அது தவறு. அது வந்து அந்த மோகம் அப்படின்னா எந்த மோகமுமே, அதாவது வெறும் அவர் மீது உள்ள பற்றுங்கிறது வேற, மோகம் என்பது வேறு. அதை தாண்டி ஒரு ஸ்டேஜில் அது வந்து ஒரு வெறியாகவே மாறிவிடுகிறது. அந்த வெறி, மோக வெறி அப்படின்னு அந்த ஈர்ப்பு, அது அந்த மாதிரி நீங்கள் வந்து இபிஎஸ்சியும் விஜயும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இபிஎஸ்ஸை வந்து பார்க்க வர்றவங்க வந்து அதிமுகவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதாகவோ இல்லை இபிஎஸ்ஸுக்கு வாக்களிக்கும் எண்ணம் உள்ளவர்களாவோ அந்த அவருடைய அரசியலை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் வருவாங்க. கருத்தியல்ல. ஆனால் விஜயை பார்க்க வருபவர்கள், இப்போ தான் நான் உதாரணம் சொன்னேன், பள்ளி மாணவர்கள் 3 பேர் வந்திருக்காங்க. இவங்களுக்கு விஜயோட அரசியல் சித்தாந்தம் 48 வருஷமாக நான் வந்து மீடியா துறையில் இருக்கேன், 15 வருஷத்துக்கு மேலே அரசியல் பத்திரிகையெல்லாம் நடத்தி எனக்கே இன்னும் புரியல விஜயோட அரசியல் கொள்கை என்ன, சித்தாந்தம் என்னன்னா குழப்பமாக இருக்குது. அவருக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. நம்ம வந்து கிண்டல் பண்ணலை, உண்மையிலேயே வந்து சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது விஜயை பார்க்க வருபவர்கள் யாரும் வந்து இபிஎஸ்ஐ பார்க்க வருபவர்கள் அதிமுக தொடர்பானவர்கள், அதிமுகவை வந்து குறைந்தபட்சம் தொண்டர்கள் இல்லைன்னா கூட வாக்களிக்க விரும்புபவர்கள் என்று சொல்லலாம்.
அவரை பார்க்கறதுக்கு ஒரு 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 பெரிய ஒரு என்ன பொதுமக்களிடையே வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்காது. டிவியில் பார்த்துட்டு போயிடுவான், இதில் பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் விஜயை பார்ப்பதற்கு பள்ளிமாணவர்கள் வந்திருக்கிறார். அவன் ஓட்ட போட போகிறான். தாவேக்காவை ஃபுல்லாக வந்து ஸ்பெல்லிங் எது சொல்லுங்கள் தமிழில் தெரியாமல் இருக்கும். நான் குறையா சொல்லலை. அப்படிப்பட்டவர்கள் கூட ஒரு சினிமா ஸ்டார் என்று வரும்பொழுது பார்க்க வருவார். அங்கே இதில் அல்லு அர்ஜுன் அந்த ஒரு ஆந்திராவில் வந்து அவர் வந்து அவர் நடித்த சினிமாவை அவர் தியேட்டரில் போய் பார்க்க போனார். முதல் காட்சி பார்க்க போனார். அது ஒரு பெரிய குற்றம் ஒன்றும் இல்லை. ரசிகர்களோடு அமர்ந்து சேர்ந்து பார்க்கணுங்கிறது ஒரு ஒரு கலைஞனுடைய விருப்பம். சொல்லாமல் வந்துட்டாங்கன்னு சொன்னார். அவர் வந்து எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துச்சு. நான் வரும்போது 2 பேர் போலீஸ் வந்தாங்கன்னா அப்படின்னா போலீஸுக்கு தெரியாமல் அந்த 2 பேர் எப்படி வருவாங்கன்னு கேள்வி கேட்டார். ஓகே, 2 போலீஸ் வந்தாலும் போலீஸ் துறைக்கு தெரியாமல் அந்த 2 பேர் வர முடியாது. அப்போ அல்லு அர்ஜுனுக்கு கும்பல் சேரும்னு தெரிஞ்சு 2 போலீஸ்காரன் அனுப்பிச்சா அப்போ யாருடைய தவறு? அப்படி அந்த சூழ்நிலை ரைட். நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, ஒரு நடிகன் என்றால் ஒரு சினிமா பார்க்க வரும்போது கூட இந்த குழப்பம் வருகிறது. ஓகே, நெரிசல் வருகிறது. இங்கே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலுச்சாமி தெருவில் திமுகவை நோக்கி, திமுக அரசை நோக்கி எழக்கூடிய மக்களுடைய மத்தியிலிருந்து எழக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து குறுகலான அந்த தெருவில் ஏன் கொடுத்தீங்க? ஓகே, எடப்பாடிக்கு கொடுத்தது வேற, விஜய்க்கு கொடுத்தது வேற. எடப்பாடியுடைய கூட்டம் வந்து எங்கேயாவது வந்து நெரிசலோ இல்லை பெருசாக வந்து வேற எங்கேயாவது நடந்ததாகவோ இது வரைக்கும் வரலாறு இல்லை. அதனால எடப்பாடியை நம்ம குறைவாக மதிப்பில்லை. ஏன்னா எடப்பாடியையும் விஜயையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது. இவருக்கு அந்த சினிமாங்கிற மோகம் இருக்குது, சினிமா ஸ்டார். இதே மாதிரி ஏற்கனவே மற்ற இடங்களில் வந்து கூட்டம் மிக அதிகமாக வந்ததுங்கிறது தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரியும். உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? உளவுத்துறையுடைய மிகப்பெரிய தோல்வி இல்லையா? அந்த தெருவில் 25,000 பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சால் நீங்களில் முதல்ல அதை தடுத்துருக்கணும். சரி, அவர் வர சமயத்தில் மின்வெட்டு வந்தது. அது என்ன, ஒரு இடத்துல மைக்கு ஆஃப் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து விஜயோட ரசிகர்களே ஏறி குதிச்சு வயரை அறுத்துட்டாங்கன்னு கூட சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லலாம், அதாவது தெரியாது நமக்கு எது உண்மையான தகவல் தெரியாது. இங்கே வந்து மின்வெட்டு ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு சினிமா ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி வரும்போது ஒரு மின்வெட்டு வந்தால் கண்டிப்பாக குழப்பம் வரும், நெரிசல் வரும்னு தெரிஞ்சு மின்வெட்டு வராமல் அந்த சமயத்தில் வந்து அதை ப்ரிவென்டிவாக, அதாவது முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டியது யார்? அங்கே உள்ள மின்துறை. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்க, தண்ணின்னு அந்த கரண்ட் ஆஃப் ஆன போது அந்த தண்ணி பாட்டில் எடுத்து இவங்க விஜயும் மற்ற நிர்வாகிகளும் வந்து எடுத்து வீசும்போது இருட்டில் எங்கே வந்து விழுதுன்னு தெரியல. சலசலப்பாகுது கூட்டம். அதில் வந்து கூட்டம் அதில் எங்கேயோ ஒரு பள்ளமாக இருந்துச்சு. அந்த பள்ளத்தில் சில பேர் இருட்டில் போய் விழுந்து அதனால தான் இன்னும் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகையில் என்ன சொல்கிறாங்க, அந்த சமயத்தில் வந்து திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்தது. அதுதான் சொல்ல வரேன். விஜய் தரப்பிலிருந்து இன்று நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னால், விஜய் படம் போட்ட ஆம்புலன்ஸ் நிறையா ஆம்புலன்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போச்சு உடனே. அதாவது நெரிசல் ஏற்பட்ட சில நிமிடங்களிலேயே வந்து நாமக்கல்லிலேயோ இல்லை மற்ற இடங்களிலேயோ அன்னைக்கு காலையிலேயே அவர் வந்த இடங்கள்லையோ இந்த ஆம்புலன்ஸ் எதுவுமே அவருக்கு பின்னால் இவ்வளவு ஆம்புலன்ஸு வரல. ஓகே, அப்போ கரூரில் வந்து விஜய் தரப்பிலிருந்து எனக்கு கசியக்கூடிய தகவல், இது உறுதிப்படுத்தப்பட வேண்டியது. இதில் பல ஆம்புலன்ஸுகள் வந்து தாவேகாவிற்கு தொடர்பில்லாமல் விஜய் படத்துடன் வந்தன எப்படின்னு ஒரு மர்மமான விஷயம் உலவுகிறது. இல்லை, அங்கே இருக்கிற ரசிகர்களுமே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சிருக்காங்க. யார் நீங்கள் உங்களுக்கு என்ன இங்கே வேலை? அதான் சொல்கிறேன். அப்போது இந்த எடப்பாடி அவர்களும் நேற்று பேசியிருக்கிறார். இந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தில் என் விஷயத்துலையும் அப்படி தான் நடந்துச்சு, ஏதோ சில குழப்பமான விஷயங்கள். அப்போது இந்த ஆம்புலன்ஸ் மர்மம் எடப்பாடிக்கும் தொந்தரவு கொடுக்குது, ஆம்புலன்ஸ் மர்மம் விஜய்க்கும் தொந்தரவு கொடுத்திருக்கிறது. ஓகே, அப்போ இந்த ஆம்புலன்ஸ் மர்மத்திற்கு பின்னால் இருக்கும் அரசியல் சக்தி எது என்பதை சுலபமாக யூகிக்க முடிகிறது. ரெண்டாவது, மின்வெட்டு எப்படி வந்தது, போலீஸ் உளவுத்துறை எப்படி கோட்டை விட்டுது, இப்படி நிறைய கேள்விகள். சரி, அவங்க தான் வந்து அவங்க எப்படி பேரிகேடு போடுவாங்க? அவர்கள் இன்னும் கொஞ்சம் கட்டமைப்போடு இருந்திருக்கலாம்னு சொல்கிற அதே சமயத்தில் விஜய் பேரில் கூட வந்து அது நெரிசல் வந்தவுடனே 10 நிமிஷம் அதுக்கப்புறம் பேசினார், அது பேசாமல் உடனே புறப்பட்டுருக்கலான்னு. அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பேசினாலும் சரி 10 நிமிஷம் பேசினாலும் முதல்ல அவர் அங்கிருந்து நகர்ந்தால் தான் அந்த கூட்டம் விலகும். ஆமாம், விஜய் அங்கே நிற்கிற வரைக்கும். ரெண்டாவது, அவரும் வந்து நினச்சின்னா ராக்கெட்லேயே அப்படின்னா மேலே கயிறு பிடிச்சா வெளியே போயிடுவார், வண்டி நகர வேண்டாமா? ஸோ அதனால் அப்போது இந்த மாதிரி ஒரு குறுகலான சாலையில் நீங்கள் அனுமதி கொடுக்கும் பொழுதே
எங்கேயோ அங்கே வந்து ஒரு சதித்திட்ட வாசனை வருகிறது. ஓகே. இந்த ஒயர் ஷார்ட் ஆச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும், அது மாதிரி சதித்திட்ட ஸ்மெல்லு நமக்கு தெரியுது, அரசியல் சதித்திட்டம். ஏன்னு கேட்டால் குறுகலான மைதானத்தில் கேட்கும்போது ஏன் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள், ஏன்னா மைதானத்தில் பரவலாக இருக்கும், நெரிசல் வராது அப்படின்னு ஒரு எண்ணம் சில அரசியல் சக்திகள். யார் என்ன நமக்கு தெரியாது, நம்ம வந்து பொதுவாக தான் பேச முடியும். இதில் சில அந்த மாதிரி மர்மங்கள், இந்த ஆம்புலன்ஸ் மர்மங்கள் இருக்குது. இது மாதிரி அதாவது எதேச்சையாக வந்து காவல்துறை சட்டத்தை ஒழுங்கு டிஜிபி வந்து அங்கே இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அது சில ஒரு தகவல் வந்து அவர் இது விஷயம் தெரிஞ்சவொன்னே உடனே விரைந்தார்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் அங்கே தான் இருந்தார். அங்கே தான் இருந்தாருங்கும்போது அது என்ன விஜய் போகிற இடத்துக்கெல்லாம் அவர் போவாரா, இல்லை எதேச்சையாக வேறு ஏதாவது அவருக்கு சொந்த ஒரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களுக்கு இந்த பக்கம் தென் மாவட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது கரூருக்கு போகக்கூடாதுன்னு அவருக்கு ஒன்றும் தடை ஒன்றும் இல்லை, அவர் எங்கேனாலும் போகலாம். அவர் செந்தில் பாலாஜியும் எதேச்சையாக ஊரில் இருந்திருக்கிறார். அன்பில் மகேஷ் பார்த்தா அவர் வந்து அப்படியே அழறாரு, கண்ணில் தண்ணி தான் வரலையே தவிர ரொம்ப சிரமப்பட்டு அழுகுறார். பாவம் இப்படி நடந்துருச்சேன். ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன் சார், இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னா இப்படி பண்ணலையடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக பேசியிருந்தார். சரி, நம்ம அந்த வருத்தத்தை நாம் அதே வருத்தம் நமக்கு இருக்குது. விஜயுடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் மீது நம்ம வந்து இதே தான் சொல்கிறோம். இவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் அதாவது காவல்துறை சொல்லுது, விஜயுடைய தலைமையில் உள்ள அந்த நிர்வாகம் வந்து சுற்றறிக்கை மாதிரி வெளியிடுறாங்க. லேம்ப் போஸ்ட் மேலே ஏறாதீங்க, ஒயரை பிடிச்சா இருக்காதீங்க, அதை பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு. அதை மீறி ஏயா பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்டையும் நம்ம அன்பில் மகேஷ் கேட்கும் அதே கேள்வியை நாம் கேட்கிறோம். ஆனால் நாம் வந்து மீடியாவாக கேட்கிறோம், அவர் வந்து ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் இருந்து கேட்கிறார். அவர் கல்வித்துறை, அதனால் வந்து அவரை நம்ம வந்து சொல்ல, அவர் வந்து அமைச்சருங்கிற முறையில் அங்கே போயிருக்காரு. முதல்வர் போச்சொன்னதுனால போனார், அதெல்லாம் ரைட்டு. 10 லட்ச ரூபா உடனடியாக அறிவித்தாங்க, அதெல்லாம் சரி. அது வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு போனவனுக்கே 10 லட்சம் அறிவிக்கும்போது இவங்க பொதுமக்கள் ஏதோ ஒரு ஆர்வம், இல்லை கோளாறு, ஆர்வ மிகுதியினால் வந்து வந்த நெரிசல். பட் நீங்கள் வந்து வேலுச்சாமி தெருவில் வந்து எடப்பாடிக்கு கொடுத்தோன்னு சொன்னால், நாளைக்கு வந்து ஒரு சின்ன கட்சி கூட வரும், 500 பேர் தான். அந்த 500 பேரையே கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வருவாங்க. சிறிய கட்சிகள் 500-1000 பேரையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூப்பிட்டு வரணும். நீங்கள் வந்து நாங்கள் அவரு கொடுத்தோம் பாருங்கள், இவர் கொடுத்தோம், அவர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஒப்பிட முடியாது. விஜய்க்கு வந்து அது வந்து வாக்காளர் வாக்கு வங்கியாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. அதை தள்ளி வச்சுருவோம், அதை மக்கள் முடிவு பண்ணட்டும், தேர்தலும் போது முடிவு பண்ணட்டும். பண்ணாங்கன்னா அதுக்கான பலன் அது ப்ளஸ்ஸோ மைனஸோ. ஆனால் விஜய் என்ற நடிகர் அரசியல்வாதி ஆனதுனால மிகப்பெரிய கூட்டம் அவரை காண வருகிறது. பள்ளி மாணவர்களோ, இப்போ ஒரு அடுத்த மாத திருமணத்தில் வந்து யாரோ கோகுல் ஸ்ரீன்னு ஒரு பெண்ணும் அவருடைய காதலரும் திருமணம் செய்ய போகிற அந்த வாலிபரும் அவங்க வந்து வந்திருக்காங்க, ஆகாஷ்னு ஒருத்தர். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கூட்டத்துக்குலாம் போகாத இல்லை வேண்டான்னு அந்த பொண்ணை. அது பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க பொதுவாக, வயசு வந்த பொண்ணு போகக்கூடாது, அடுத்த மாதம் கல்யாணம், இப்போ போவேணான்னு. இல்லைன்னு காதலனோடு சேர்ந்து விஜயை பார்க்கணும். 2 பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க. அடுத்த மாதம் திருமணம். 3 பள்ளி மாணவர்கள் அவங்க குவார்டர்லி லீவில் வந்திருக்காங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. 111 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இது வரைக்கும் 39 பேர் போயிட்டாங்க. இதில் தனியார் ஆஸ்பத்திரி, எந்த ஆஸ்பத்திரியாக இருந்தான்னு. இதில் கரூரில் வந்து அந்த மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை. இது வெளிவந்த தகவல். ஆமாம், மற்ற மாவட்டங்கள்லேருந்து மருத்துவர்களை கூட்டு வந்தாங்க. நீங்கள் கூட்டு வந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசு மருத்துவமனையில் இப்போது கஞ்சா கருப்பு கூட வந்து தாம்பரத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு அங்கே ஆளே இல்லைன்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் மறுநாளே அவரை யாரோ கூப்பிட்டு மிரட்டி அவர் வந்து அவருடைய அந்த புகாரை வந்து வாபஸ் வாங்குற மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்போ யார் வந்து அவரை மிரட்டி இருப்பார்கள் என்னன்றதை எந்த சக்தி மிரட்டி இருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம தான் ரொம்ப வருஷமாக திராவிடத்தை அனுபவிச்சுட்டு வரோம். திராவிடம் என்பது கொள்கை என்பதை தாண்டி திராவிடம் என்பதை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இந்த கலிகாலத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பனிக்காலத்தை வந்து அனுபவிக்கிறோம், வெயில் காலத்தில் மிக கடுமையான கத்திரி வெயிலை அனுபவிக்கிறோங்கிற மாதிரி திராவிடத்தை அனுபவித்து வருகிறோம் தமிழ்நாட்டில். அதோடைய தாக்கங்களை திராவிடம் என்ற பெயரில் வரும். அப்படி வரும்பொழுது ஒரு அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இருக்க வேண்டும். நீங்கள் இதனால் 25,000 பேரில் ஒரு 50 பேர் 100 பேர் திடீர்னு வருவாங்கன்னா எப்படி இப்போ வந்து சொல்ல முடியாதுங்க.
ஒரு ஒரு ஏதோ ஒரு இதில் ஒரு மாணவிகள் இருக்கிற இடத்துல ஏதோ வந்து அவங்க வந்து குடித்த ஏதோ ஒரு அந்த குளிர்பானத்திலேயோ இல்லை உணவுலேயோ வந்து திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரிசையாக வந்து போனாங்க. ஏதோ ஒரு ஊரில், எந்த கரூரில் தானா, ஏதோ ஒரு 37 கர்ப்பிணிகள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து அரசு மருத்துவமனையில் வந்து ஏதோ ஒரு மருத்துவமனை நாகப்பட்டினத்தில் நாகையில் 37 கர்ப்பிணிகள் பாதிக்கப்பட்டார்கள். ஒரே சமயத்தில் 37 கர்ப்பிணிகள் பாதிக்கப்படுவது வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்வுன்னா அதை சமாளிக்கும் அளவுக்கு ஒரு அரசு மருத்துவமனை, அதுதானே அரசோட வேலை. தனியார் மருத்துவமனைகள் வந்து இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்கன்னா அப்புறம் அரசு மருத்துவமனை நீங்கள் பேசாமல் எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கி இல்லாமல், ஏற்கனவே வந்து முதல்வருக்கு உடல் நலம் சரியில்லை என்றாலே வந்து அவருடைய உடலை பேணுவதற்கு ஓமந்தூராருக்கோ இல்லை வந்து இங்கே கிண்டியில் உள்ள விரிவாக்கப்பட்ட கிங் இன்ஸ்டியூட் அந்த இதுக்கோ கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கோ போகாமல் அவர் வந்து ஒரு தனியார் போகிறாரு. முதல்வருக்கே நம்பிக்கை இல்லை என்றால் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. இப்போ போதிய மருத்துவர்கள் இல்லை என்பது ஒரு குறைபாடு. பட் அது கூட வந்து நம்ம வந்து இது மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் பார்க்கும்போது ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில சூழல்களில் இப்படி இருக்கலாம், உடனடியாக வேறு மாவட்டங்களிலிருந்து வந்துட்டாங்க, அது வந்து வரைக்கும் ஆறுதல் தரக்கூடிய விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். சார், இதில் அந்த கூட்ட நெரிசலில் வந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து விழுந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர்லாம் இறந்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி நடக்கும்? இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் காரணமாக யாராவது இறந்துருக்காங்களான்ற ஒரு கேள்வி? இல்லை, இப்போது நீங்கள் காவல்துறை இதில் 2 விஷயம் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு காவல்துறை இது வந்து தொடர்ந்து இப்படி வந்து நிகழ்வுகள் நடப்பது வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் வந்து மெரினாவில் வந்து அந்த ஏர் ஷோ நடந்தபோது முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள், அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து பாதுகாப்பாக அந்த கூட்டத்திலையும் நடுவுலையும் அவங்களால போக முடிஞ்சது. ஆனால் பொதுமக்களில் வந்து 5 பேர் நெரிசலில் இறந்து போனாங்க. அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் பிக்கப் பண்ணுறதுக்கே உள்ளே போய் அந்த கூட்டத்தில் வந்து 45 நிமிடத்துக்கு மேலே ஆச்சு. ஒருத்தர் மயக்கம் போட்டு மூச்சு திணறான மேக்சிமம் 5 நிமிஷம். இப்போவே வந்து கரூரில் பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசியிருக்கிறார், அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர். 29 பேர் வந்து சடலங்களாக கொண்டு வரப்பட்டார்கள். ஆமாம். அப்போ அவன் ஒன்று அங்கே ஸ்பாட்லேயே அவுட்டு, இல்லை வர வழியில் அவுட்டு. அப்போது அந்த மூச்சு திணறல் என்பது அவனுக்கு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு மேலே தாங்காது. மெரினாவில் வந்து 45 நிமிடங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே போய், அதாவது கூட்டத்துக்கு நடுவில், இத்தனைக்கு மெரினா வந்து மிகப்பெரிய கடற்கரை, வெட்டவெளி, நடுவில் ஒன்றும் ரோடு பிளாக்கு இதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. காவல்துறைக்கு இந்த மாதிரி ஒரு அசந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலையில் பொதுமக்களை கட்டுப்படுத்தி ஆம்புலன்ஸை உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் கொண்டு போய் 5 நிமிஷத்தில் பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதை விட என்ன வேலை காவல்துறை செய்ததா? மெரினாவில் செய்யலை. மெரினா என்ற மிகப்பெரிய வெட்ட வெளியில் கடற்கரையிலேயே செய்ய முடியாதவர்கள் வேலுச்சாமி தெருவில் எப்படி செய்திருக்க முடியும்? அப்போ வேலுச்சாமி தெருவில் நீங்கள் வந்து அனுமதி கொடுத்த போதே ஒன்று அது வந்து உங்களுடைய நிர்வாக திறமையின்மை அரசுக்கு, இல்லை என்றால் அது அரசியல் சதி என்று யாரோ சந்தேகப்படுவதற்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்கிறீர்கள் என்று தானே அர்த்தம். ஓகே. ஆனால் காவல்துறையினருக்கு விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்தார் வர வழியில். ஏன்னா நான் காவல்துறையில்னா இந்த இடத்துக்கு வந்தே சேர்ந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லைங்க, அதாவது இப்போ நன்றி தெரிவித்து இப்போ வந்து விஜயுடைய நிர்வாகிகள் வந்து மாண்புமிகு மேதகு நீதிபதி திரு எம் தண்டபாணி அவர்கள், உயர்நீதிமன்ற சென்னை அவருடைய வீட்டுக்கு கிரீன்வேஸ் ரோட்டில் நான் இப்போ வரும்போது தான் பார்த்தேன். ஆக நிர்வாகிகள் போய் இதை வந்து சுவமோட்டோவாக வழக்கெடுத்து சிபிஐ விசாரணை, ஏன்னா வந்து முதல்வர் வந்து அருணா ஜெகதீசன் அவர்களை வந்து இந்த 1 மேன் கமிஷன் அது வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அவருமே 12 மணிக்கு நீ புறப்பட்டு போகிறாருன்னு சொல்கிறாங்க. விசாரணை 40 உயிர் போயிடுச்சு. விசாரணைங்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட் விசாரணையே இன்னும் இறுதி கட்டத்துக்கு வரல. எவ்வளோ வருஷம் ஆச்சு? எடப்பாடி அரசுன்னு சொன்னால் அந்த அரசே கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அந்த ஆட்சியே முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. 5 வருஷமா இந்த 1 மேன் கமிஷன் அப்படிங்கிறதெல்லாமே இப்படி தான். இது நான் சொல்கிறது வந்து திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, எல்லா ஆட்சியிலையும் ஒன்று தான். இந்த 1 மேன் கமிஷன் போடுறதே ஏதோ ஒரு அதை வந்து கொஞ்சம் அப்படி இழுத்து கொண்டு போய் அது ஏதோ ஒரு விதமான அறிக்கை வரும். அறிக்கை வர்றதுக்குள்ள, அதாவது அது ஒரு தீர்வல்ல. நம்ம சொல்கிறது வந்து இந்த நீதிபதிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு அப்படி நம்ம தவறாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பல அறிக்கைகள் வந்து வெளியே வந்ததுக்காக, அதாவது அவங்க கொண்டு போய் அதை சமர்ப்பித்தும் கூட முழு விவரங்கள் வெளியே வராமல் இருக்கும், அரசு வச்சிருக்கும். ஓகே. தேர்தலை மனதில் வைத்து
அப்போ அந்த அறிக்கைக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன உயிர்கள் திரும்ப போவதில்லை. சரி, இந்த அறிக்கையை வெளியிட்டு இந்த அறிக்கையை வைத்து பாடம் கற்றுக்கொண்டு அரசு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்குன்னா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒன் மேன் கமிஷனில் வந்து என்ன பெரிய பலன்கள் அப்படின்னா, அது சர்ச்சைக்குரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு வினா அது. இப்போ அவங்க வந்து போய் அதே நன்றி தெரிவித்த விஜயுடைய நிர்வாகிகள் வந்து ஏன் வந்து இதில் வந்து சதித்திட்டம் இருக்கிறது, இதனால் வந்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று ஹைகோர்ட் நீதிபதி வீட்டில் போய் பெட்டிஷன் ஞாயிற்றுக்கிழமைக்கு கொடுக்குறாங்கன்னால், அப்போ நீங்கள் நன்றி தெரிவித்த போது அது ஒரு ஃபார்மாலிட்டி. அதாவது அது காவல்துறைக்கு அந்த அந்த நேரத்தில் அவர்கள் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதனால வந்து அவர் காவல் இப்போ அதே விஜயை சேர்ந்தவர்கள் தானே இப்போ வந்து சதி திட்டம்னு சொல்கிறாங்க. அப்போ நன்றி எடுத்துக்கணுமா, சதி திட்டத்தை எடுத்துக்கணுமா? ஓகே, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ரெண்டாவது, அது ஒரு வழக்கம். ஒரு விழான்னு ஒன்று நடத்துனீங்கன்னு வைங்க, கடைசியில் வந்து நன்றி உரைன்னு ஒருத்தர் சொல்லுவார். அவர் தான் இருக்கிறதுலையே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விழாலேயே பாவப்பட்டவராக இருப்பார். நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இந்த நன்றி உரை சொல்லும்போது முக்கால்வாசி பேர் எந்திரிச்சு போயிடுவான். ஏன்னா அதில் ஒன்றும் சுவாரஸ்யம் இருக்காது. ஓகே, ரொம்ப அதிசயமாக தான் வந்து சில பேர் நன்றியுரையை கூட சுவாரஸ்யமாக சொல்லக்கூடியவர்கள் 1-2 பேர் தான். 195 பேர் வந்து நன்றியுரையை வந்து கடனே வந்து இந்த அரங்கத்தில் மைக்கு கொடுத்து உதவியவர், மண்டபத்தை கொடுத்து உதவியவர், குப்புசாமி, ராமசாமி, கன்சாமி, கிருஷ்ணமூர்த்தின்னு வரிசையாக எல்லாரையும் ஒரு அவன் வச்சிருக்க லிஸ்ட்டை வச்சு படிக்கிறதுக்குள்ள முக்கால்வாசி பேர் காலி பண்ணி அதுக்குள்ளே வண்டி எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் போகிறோன்னா அவன் வண்டியை எடுத்துகிட்டு வெளியே போயிடும். இந்த நன்றி உரை என்பது வந்து ஒரு 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 சம்பிரதாயமாக நடப்பது. விழாவிலேயே இருக்கிறதுலேயே முக்கியத்துவம் பெறாதது வந்து வரவேற்புரை கூட வழி இல்லாமல் உட்கார்ந்து கேட்டு தான் ஆனால் நிகழ்ச்சி. அப்புறம் அது மாதிரி சொல்லப்பட்ட நன்றி உரையாகத்தான் எனக்கு தெரிகிறது விஜய் சொன்னது. அந்த வகையில் இது வந்து இப்போ அடுத்த கேள்வி வந்து வருது வந்து இப்போ இவங்க பேரில் புஷி ஆனந்த், அவர் அந்த மதியழகன் மாவட்ட கரூர் மாவட்ட செயலாளர் தாவேகா, அப்புறம் அந்த நிர்மல்குமார், அவங்க 3 பேர் இன்னும் யாரோ ஒருத்தர் பேரில் 4 பேரில் நான் பெயிலபிள், அதாவது கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு ஒன்று உண்டு. அதாவது மரணத்திற்கு காரணமாக, ஆனால் அது கொலைன்னு இல்லை, கொலை அல்லாத மரணத்தை உண்டாக்கியதற்கான குற்ற வழக்குகள், அந்த வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி வருது. இல்லை, விஜய் மீது இதை பதிவு செய்யவில்லை. நான் வந்து விஜய் மேலே வந்து பதிவு பண்ணணும்னு அப்படி சொல்லலை. இயல்பாக பார்த்தால் புஷி ஆனந்த் வந்து விஜய் அந்த இடத்தில் வந்து தலைமை தாங்கி பேசி கொண்டிருந்தவர், பரப்புரை செய்தவர் விஜய். விஜயை சுற்றித்தான் இவ்வளவு கூட்டம். புஷி ஆனந்த் மீதோ மற்றவர்கள் மீதோ தவறு இருக்கிறது என்பது நமது கருத்தானால் கூட அந்த தவறில் விஜய்க்கு பங்கு இல்லாமல் இல்லை, ஒரு படி அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் விஜய் மீது வழக்கு பதியவில்லை. அப்போது இந்த திமுக அரசுடைய அந்த நோக்கத்தில் நமக்கு வந்து ஒரு ஒரு வினோதத்தை நாம் காண முடிகிறது. இப்போ அல்லு அர்ஜுன் வந்து வந்தபோது அல்லு அர்ஜுனை வந்து நடிகரை வந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணதோடு அவரை கைது பண்ணி அவர் அப்புறம் 2-3 நாளில் பிணையில் வந்துட்டார். அது சட்ட ரீதியான. ஏன் அப்படின்னு சொன்னால், விஜய் மீது இப்பொழுது வந்து வழக்கு பதிவு செய்தால் புஷி ஆனந்த் இவர்கள், இப்போ புஷி ஆனந்தை கைது செய்கிறாங்கன்னு வைங்க, இல்லை ஒரு நிர்மல்குமார் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், கைது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது உறுதி. அப்படி கைது செய்ய வேண்டி வந்து பண்ணால் அது பெரிய எழுச்சி வராது. விஜயுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தலைவர் இருக்காரு, இவங்க தானே கைது பண்ணுறாங்கன்ற அது, அதாவது அவ்வளவு பெரிய எழுச்சியாக இருக்குது. எழுச்சியே இல்லை இருக்காது. அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லவில்லை, அதை கட்டாயம் போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் மீது கை வைத்தால் அது விஜய்க்கு பாசிட்டிவாக போயிடும். இது வந்து அதனால் வந்து அரசாங்கம், அதாவது திமுக அரசு வந்து மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் வந்து விஜய்க்கு இதனால் அரசியல் லாபம் வந்து விடக்கூடாது, அப்போ நஷ்டம் வருதுன்னு யார் சதி பண்ணாங்கன்றது ஒரு கேள்வி தொக்கி நிற்குது. லாபம் வந்து விடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, தவறு புஷி ஆனந்த், நிர்மல்குமார் மீது மட்டும் அப்படின்னு வந்து ஏற்றுக்க முடியல. தவறு தாவேகா மீது, நிர்வாகிகள் மீது தவறுனா அது விஜயிலிருந்து தான் தொடங்க வேண்டும். நீங்கள் விஜய் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். இதை தாண்டி அவரை கைது செய்வார்களா அப்படின்னு இப்போ கூட இதில் சமூக வலைதளங்களில் வந்து விஜய் கைது செய்யப்படுவார்லாம் வருது. இல்லைங்க சார், முதல்வர்கிட்டே கேட்டாங்க, இந்த மாதிரி விஜய் அவர்களை கைது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஆணை அமைச்சிருக்கோம், அந்த ஆணை அறிக்கையின்படி தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு.
அதுபோல் விஜய்க்கும் வயசாகிடும், எனக்கும் வயசாகிடும், உங்களுக்கும் வயசாகிடும். சார். ஆனால் அவருடைய அந்த வார்த்தை ஆணை அறிக்கை கைது செய்வோம் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குங்களா சார்? இல்லைங்க, நான் வந்து கைது செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு முடிவு பண்ணுற நிலைமையில் நீங்களும் இல்லை, நானும் இல்லை. ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, புஷி ஆனந்தையோ நிர்மல்குமாரையோ நீங்கள் மட்டும் கைது செய்தால் அது அரசியல் நோக்கத்தால் நீங்கள் வந்து லாப நஷ்டம் கருதி போடப்படும் ஒரு கணக்கு போட்டு நீங்கள் அரசியல் கணக்கு போட்டு பண்ணுறதாயிடும். ஓகே. பண்ணுனா விஜயிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் பண்ணணும். பண்ணலை, வழக்கு மட்டும் பதிவு பண்ணி விசாரணை பண்ணுறோம் அப்படின்னா யாரையும் கைது பண்ணக்கூடாது. நமக்கு இன்னும் யாரையும் பண்ணலை, அதனால் நம்ம வந்து அதை பற்றி சொல்லலை. ஆனால் சமூக வலைதளத்தில் நீங்கள் இப்போ முதல்வரே வந்து பண்ணாலும் பண்ணுவோன்ற ஒரு தொனியில் பேசுகிறார் அப்படின்னா அதற்கு முன்னால் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணணும். நான் வந்து இதில் வந்து நான் முதல்ல விஜய் மீது என்னெல்லாம் தவறுகள், விஜய்னா விஜயுடைய தலைமை பண்பு மீது என்னென்ன தவறுகள் நம்ம பேசிட்டோம். அதை தாண்டி இப்போ மட்டும் பேசலை, இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயும் நம்ம பேசியிருக்கோம். அவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு உள்ள அந்த ஆளுமையில் எம்ஜிஆர் வந்து அப்படி நிமிந்து அப்படி கூலிங் கிளாஸோடு அப்படி நிமிந்து பார்த்தாருன்னா கூட்டத்தில் சலசலம்னா அப்படியே அடங்கிடுவாங்க. அந்த ஆளுமை விஜய்க்கு இல்லை. எம்ஜிஆருக்குள்ள ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கலாம், மக்கள் தொகை அதிகமான ரசிகர்கள் இளைஞர்கள் வந்து எம்ஜிஆர் பிரிவில் இளைஞர்கள்லாம் இப்போ ஏன் வயசாகிருக்கும். ஓகே. இப்போ உள்ள இளைஞர்கள் விஜய், அஜித் இப்படி இந்த அடுத்த தலைமுறைக்கு வர்றாங்க, அதுக்கப்புறம் வர்றவங்க அடுத்து அப்படி வரும். இப்போது எதுக்காக சொல்கிறோம்னா, நம்ம வந்து அப்போ விஜய் மீது கையை வைத்தால், கைது செய்தால் அதோடைய விளைவுகள் என்ன என்பதை அரசு சிந்திக்க வேண்டும். ஏன்னா இவங்க வந்து விஜயை முடக்க வேண்டும் என்பதற்காக யாரோ ஒரு அரசியல் சக்தி, அது யாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம், மக்கள் புரிந்து கொள்ளட்டும், அப்படி செய்திருப்பார்களே. ஆனால் விஜயை கைது செய்தால் அந்த நோக்கம் அது பூமராங் ஆகிடும், அதாவது தலைகீழாக பேக்ஃபயர் ஆகி மாறிவிடும். கடைசியில் என்ன ஆகிடும்னா, அரசியலில் இவர்களுக்கு லாபமா அவருக்கு லாபமா, யாருக்கு நஷ்டம், யாரை யார் முடக்க பார்க்கிறார்கள், இதெல்லாம் தாண்டி 40 உசுறு போயிடுச்சு. ஓகே. அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடியது. ஏன்னா அரசியலில் வந்து யாரும் யார் பக்கமும் இருக்கலாம். எந்த காலத்திலேயோ வந்து திமுகவிலிருந்து பிரிந்து வந்த வைகோ அவர் பிரிஞ்சு வந்துட்டார். அவரை வந்து திமுகவிலிருந்து கருணாநிதி அவர்கள் வந்து தன்னை கொலை செய்ய வைகோ வந்து ஈழ தமிழர்கள் சிலரோட ஈழ இயக்கத்துடன் சேர்ந்து கொண்டு, விடுதலை புலிகளுடன் சேர்ந்து கொண்டு அவர் வந்து சதி செய்தார் அப்படின்னு சொல்லி கட்சியிலிருந்து விளக்கினார் வைகோவை. அதுக்காக 5 பேரோ 6 பேரோ தீ குளித்தாங்க. நான் கூட அவர் வீட்டுக்கு போன போது கூட பார்த்தேன், அவருடைய ஹால்லேயே மாட்டியிருந்தாங்க. இவங்க தான் எனக்கு கடவுள்கள்னார். இன்னமும் அந்த ஃபோட்டோ மாட்டியிருக்காரா எடுத்து உள்ளே வச்சுட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த காரணத்துக்காக அவர்கள் தீக்குளித்தார்களோ அந்த காரணத்தையே வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி அதே திமுகவில் தான் வந்து ஒரு கூட்டணி சேர்ந்து இன்றைக்கி உலகத்திலேயே சிறந்த முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள்னு சொல்கிறார். அது அவருடைய அரசியல் விருப்பம், சுயநலம், அதெல்லாம் விட்டுருங்க. அரசியலில் எந்த சமயமும் யார் வேணாலும் எந்த பக்கமும் சேரலாம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு விஜயும் திமுகவுமே ஏதோ ஒரு காலத்தில் வந்து தாவேகாவும் திமுகவும் கூட்டணி கூட சேரலாம். ஓகே. பின்னாடி ஓகே நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆனால் போன 40 உசுறு அந்த குடும்பங்கள் 10 லட்சம் பணம் கொடுத்துட்டீங்கன்னா சரியாக போயிடுமா? விஜய் கூட 20 லட்சம் கொடுத்துருக்காரு சார். நான் சொல்கிறது வந்து 20 லட்சமா 10 லட்சமா கொடுத்ததை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஓகே. அந்த குடும்பம் அட்லீஸ்ட் வந்து அது மாணவனோ, அவர்கள் வந்து இளைஞர்களோ, சம்பாதிப்பவர்களோ, வீட்டில் இருப்பவர்களோ, முதியவர்களோ, அந்த குடும்பத்திற்கு வந்து ஒரு வகையில் ஒரு ஆறுதல். அது 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 வரைக்கும் வந்து நம்ம அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த உயிரை வந்து மீட்க முடியாதில்லை. ஓகே. 30 லட்சம் 50 லட்சம் நீங்கள் 1 கோடி கொடுத்தா கூட, இப்போ நயினார் நாகேந்திரன் கேட்டு 1 கோடி கொடுக்கணும்னு சொல்கிறார் இறந்தவர்களுக்கு, குடும்பங்களுக்கு. 1 கோடியாகவே இருக்கட்டும், இது 10 லட்சமா 20 லட்சமா 1 கோடியான்றதை தாண்டி சென்ற உயிரை நீங்கள் வந்து உயிர் என்னைக்கா ஒரு நாள் போகுதுன்னு அப்படி அதை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்த முடியாது. என்னைக்கா ஒரு நாள் போகுதுன்னு நீங்கள் போய் லாரியில் குதிச்சு பாருங்களேன், லாரி முன்னால் போய் குதிச்சிருவீங்களா? என்றைக்கா இருந்தாலும் விதி பிரகாரம் உயிர் போகணுன்னா போய் தான் தீரும். மாடியிலேருந்து குதிச்சிருவீங்களா? இல்லையா? ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. ஒரு ரெண்டாவது, எத்தனை குடும்பங்களில் வந்து அந்த உயிர் பாதிப்புடைய தாக்கங்கள் வந்து எவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் வந்து இன்றைக்கி வந்து எதிர்பார்க்குறவங்க நாளைக்கு ஒன்றா கூட சேரலாம். வைகோ உதாரணத்தை வச்சு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதனால் அரசியலில் விஜய்க்கு லாபமா, தாவேகாவுக்கு லாபமா, நஷ்டமா, திமுகவுக்கு லாபமா, நஷ்டமா, இதெல்லாம் வந்து தள்ளி வைத்து விட்டு அனாவசியமாக 40 உயிர்கள் போனதற்கு ஒரு தரப்பில் விஜய்னா விஜய் தலைமையிலான தாவேகாவும்,
இன்னொரு தரப்பில் காவல்துறையை கையாளும், உளவுத்துறையை கையாளும், காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கிற நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள், துணை முதல்வர், இவர்களும் சேர்ந்துதான் பொறுப்பு. என்னென்ன தவறுகள்ங்கிறதையும் நம்ம பட்டியலிட்டு தான் சொல்லியிருக்கோம், எதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று. இதை கவனிக்காமல் விட்டது. நீங்கள் கவனக்குறைவு என்றால் அது திறமையின்மையோடு போய்விடும். தெரியாமல் செய்த தவறு என்றால். ஆனால் எப்போ தான் தெரிஞ்சுப்பீங்க? மெரினாவில் இருக்கும், வேறு இடத்துல 4 இடத்துல நடந்தாலும் 5வது இடத்துலையும் அதே தான் நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு பொறுப்பு, கவனமின்மையை தாண்டி பொறுப்பின்மை வந்துடுது. உங்களுக்கு பொறுப்பில்லைன்னு சொல்லணும். பொறுப்பையும் தாண்டி இதில் சில அரசியல் சக்திகளின் சதித்திட்டம் இருக்கிறது என்றால் அது இருப்பதிலே மிகவும் கொடூரமானது. அதாவது தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக எந்த அரசியல் சக்தியும், அவர் யாராக இருந்தாலும், இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அரசியல் சக்தியாக இருந்தாலும், பொதுமக்களுடைய உயிரை காவு வாங்கி தங்களுடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்வது என்றால் அது நமக்கு தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது போக போக இதில் மேலும் சில தகவல்கள் வரக்கூடிய அதாவது நிலை வரும். இந்த ஒன் மேன் கமிஷன் அதில் பெருசாக அறிக்கை அது வரத்துக்குள்ளே ரொம்ப நாள் ஆகும். இடைக்கால அறிக்கைன்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரு 15 நாளில். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த தேர்தலெலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த அறிக்கை எப்போ வரும்னு தெரியாது. அப்படியே அந்த அறிக்கை வந்தாலும் ஏன் அந்த அறிக்கை வந்தால் தான் காவல்துறைக்கு அவங்களுடைய கடமை தெரியுமா? உளவுத்துறைக்கு தங்களுடைய கடமையை தெரியுது. இத்தனை வருஷமாக அவங்க ஒரு சர்வீஸ் போட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா, புதிதாக ஐபிஎஸ் பாஸ் பண்ணி வந்தவங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு டிஜிபி அளவில் இருக்கக்கூடியவர்கள், இப்போது பொறுப்பு டிஜிபியில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் போன்றவர்கள்லாம் எத்தனையோ பேர் கண்காணிப்பாளர் எஸ்பி லெவலில் இருக்கிறவங்களாம் 20 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க. இவ்வளோ வருஷத்தில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யணும் எது செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு இது வரும்பொழுது இந்த ரிஸ்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரியாதா? அது தெரியறதுக்கு அறிக்கை எதுக்கு வரணும்? ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய கடமை என்னன்னு தெரியாதா? காக்கி சட்டை போட்ட உடனே உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இத்தனை வருட அனுபவங்கள்னா எந்த குறிப்பிட்ட அதிகாரின்னு சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். அது அங்கே உள்ள ஐஜியாக இருக்கலாம், அங்கே உள்ள எஸ்பியாக இருக்கலாம், டிஎஸ்பியாக இருக்கலாம், இன்ஸ்பெக்டராக இருக்கலாம். அங்கே 2வது கரூரில் முப்பெரும் விழாவின் பொழுது திமுகவுடைய முப்பெரும் விழா ஒரு 15 நாள் முன்னால் நடந்தது. நீங்கள் எடப்பாடி வேலுச்சாமி தெருவில் தான் நடந்ததுன்னு சொல்கிறீங்க. அதை மைதானத்தில் நடத்துனீங்களா? ஏன்னா நீங்கள் தான் அது கூட்டப்பட்ட கூட்டமாக, கூடிய தானாக சேர்ந்த கூட்டமாக அப்படிங்கிற அந்த சர்ச்சைக்குள்ளேயே போக வேண்டாம். நம்ம ஒரு 25-30 பேரை அந்த வேறு மாவட்டத்துலேருந்து ஒரே வசனம் பேசுகிறாங்க. நம்ம கூட பேசணும். 1,00,000 பேர் சேர் போட்டிருந்தாங்க, 1,50,000 லட்சம் பேர் மழையில் கொடை பிடிச்சி நின்னாங்க. டயலாகு கூட மாற்றாமல் அப்படியே பேசுனாங்க. அது பார்க்கும்போதே அது எப்படி செட்டப்புன்னு தெரிஞ்சது. அதெல்லாம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மைதானத்தில் இதை அனுமதி கொடுத்துருந்தால் ஒரு கால் இதை தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இதில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது ஏன் என்ன பயிற்சி பெறாதவர்களாக ஒரு டிஜிபியாவோ இல்லை உயர் காவல் அதிகாரிகளாக இருப்பவர்கள் கட்டாயம் பயிற்சியும் அனுபவமும் ஒன்று சேரப்பெற்றவர்கள். சில இளைஞர்கள் பயிற்சி மட்டும் பெற்றவர்கள், சிறிது அனுபவம் இருக்கும். மூத்த பதவியில் இருப்பவர்கள் பயிற்சி அனுபவம் இரண்டுமே இருப்பவர் எல்லா ஆட்சியிலும். ஏன்னா அவங்க வேறு பதவிகளில் இருந்தால் கூட அதிமுக இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு பதவியில் இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரை 3 தரப்பிலும் இந்த தவறுக்கான காரணங்கள் இருக்குது. ஒன்று விஜய் தரப்பில், இன்னொரு பக்கம் திமுக அரசு, அதாவது தமிழக அரசு, 3வது நான் சொன்ன மாதிரி மக்கள் புரிந்து கொள்ளணும். பேசாமல் டிவியில் பார்த்தா இன்னும் க்ளோஸ்அப்பில் காமிப்பாங்க. கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம்ல, அங்கே போய் இப்போ கிரிக்கெட் பார்க்குறத விட்டுட்டு எவ்வளோ பேர் வீட்லேயே உட்காந்து பார்க்குறாங்க. வயசானவங்க, முடியாதவங்க, நேரம் இல்லாதவங்க டிவியில் பார்த்தா, இன்ஃபேக்ட் நேரம் பார்க்கும்போது அது யாருன்றது பக்கத்தில் இந்த கமெண்ட்ரி கேட்டால் தான் தெரியும். கிரிக்கெட்டில் அங்கே ஓடி வர்ற போலிங் போகிறது யார், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆனால் டிவியில் பார்க்குறவங்களுக்கு 4 பக்கமும் கேமரா வச்சு அவர் லேசாக அப்படி மூக்க சொறிகிறது கூட கரெக்டாக தெரியுது. அந்த அளவுக்கு நீங்கள் விஜயை பார்க்கணுன்னா, உங்களுடைய அபிமான நடிகரையோ தலைவரையோ நீங்கள் பார்க்கணுன்னா பேசாமல் வீட்டில் உட்காந்து போடுங்க. இப்படி யோசனை பண்ணி பாருங்கள். நமது தலைவர்களிடமும் அந்த சிந்தனை வர வேண்டும். நான் எல்லா அரசியல் தலைவர்கள், அது குறிப்பாக இந்த சினிமாவிலேருந்து கூட்டமே கூட்டாதீங்க.
இல்லை கூட்டம் ஒரு 500 பேர் 1000 பேருக்கு மேலே இவ்வளவு பேருக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஒரு வகைப்படுத்தி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை பூரா லைவ் பண்ணிடுங்க. உங்களால் முடியாதா? அநேகமாக எல்லா கட்சிகளும் ஆளுக்கு ஒரு சேனல் வச்சுருக்காங்க சொந்தமாக. ஆமாம். விஜய் நினச்சாருன்னா அவருக்கு இருக்கிற காசில் ஒரு சேனல், ஒரு தனியார் சேனல் ஒன்று விலைக்கு வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்லைனாலும் ஒரு சேனலோட ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு ஒரு ஒரு புரிதல் வச்சுக்கிட்டு அதில் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட தனியார் சேனல் வைங்க. அதில் விஜய் வந்து நாமக்கல்லில் போகிறாரு, அங்கே மதுரை போகிறாரு, திருச்சி போகிறாரு, எல்லாம் லைவாக காமிக்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுங்கள். லைவில் பாருங்கள், நேராக வராதிங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்கன்ற பெருமை வேணுன்ற உங்களுடைய ஈகோவிற்காக பொதுமக்களுடைய உயிரை காவு வாங்காதீர்கள், பலி கொடுக்காதீர்கள். நரபலி வேண்டாம். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறு நடந்துருச்சு, தவறை கையாண்ட விதம் தமிழ்நாடு அரசும் தாவேக தலைவர் விஜயும் எப்படி இருந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குது. மாநிலத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாமல் அமைதியாக ஒரு பக்கம் ஓடுற விஜய், இன்னொரு பக்கம் முதல்வர் நேரடியாக சென்னையிலிருந்து அங்கே போயிருக்காரு. சீமான் அவருடைய கூட்டத்திலே அஞ்சலி செலுத்தியிருக்காரு. எடப்பாடி நேரில் போயிருக்காரு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அங்கே போயிருக்காரு. கையாண்ட விதம் எப்படி இருக்குது? இல்லை, இதுதான் அந்த அனுபவத்துக்கும் அனுபவமின்மைக்கும், ஓகே, பச்சை பிள்ளைக்கும் வயது வந்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, அவர் வந்து விஜய் வந்து பச்சை பிள்ளைங்கிறது தான். இவர் வந்து அந்த இடத்திலிருந்து ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட்டு தப்பித்து, குற்றவாளி போல தப்பித்து வந்தது வந்து தவறு என்பது என்னுடைய இது. விஜய் தலைமறைவான்லாம் செய்தியில் போட்டாங்க சார். ஆமாங்க, திருச்சியில் வந்து ஏங்க வந்து நடுவில் 2 இடத்துல வந்து அவர் கார் மாற்றி பயணம் செய்கிறார். இதில் இன்னொரு தகவலும் வருது. விஜய் பேசி கொண்டிருக்கும்போது அவருடைய வேன் மீது வந்து சில பேர் செருப்பு வீச்சு நடந்ததாகவும், அப்படி நடந்திருந்தால் அது யார் வீசி இருப்பார்கள் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த கட்சிக்கு வந்து அப்படி வீசுவதற்கு வந்து அது யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லலை. விஜயுடைய வளர்ச்சியை வந்து கண்டு பயப்படும், இல்லை வந்து அதை விருப்பப்படாத ஏதோ ஒரு கட்சிக்காரர், அது எந்த கட்சியாக வேணா இருக்கலாம். இல்லை, ஒருவேளை அங்கே உயிர் சேதம் ஏற்பட்டதை தெரியப்படுத்த கூட அப்படி கல்லையோ இல்லை செருப்பையோ வீசி இருக்கலாம்ல. இல்லை, எந்த தருணத்தில் அந்த செருப்பு வீசப்பட்டது என்று தெரியல. அதாவது நெரிசலுக்கு முன்னாலா, நெரிசலின் போதா, நெரிசலுக்கு பிறகா நமக்கு தெரியல. அதெல்லாம் வந்து துல்லியமாக தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது நடந்து முடிந்தவுடன் அவர் அங்கிருந்து ஏதோ ஒரு குற்றவாளி போல் ஓடி திருச்சிக்கு போவதே வந்து 2 கார் மாறி போயிருக்கார், நடுவில் ஒரு இடத்துல மாறி. அது போய் அதுக்கப்புறம் திருச்சியில் விமான நிலையத்துக்கு வந்து சென்னை விமான நிலையத்தில் ராத்திரி 12 மணிக்கு நம்ம வந்து இறங்கி கிட்டத்தட்ட வந்து தவிர்த்து விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ட்விட்டரில் வேதனையை தெரிவித்திருக்கிறார். இதுதான் வந்து அதாவது அனுபவமின்மை அப்படின்றது தான். நீங்கள் ட்விட்டர் சனிக்கிழமை எப்படி அரசியல் செய்ய முடியாதோ அதே மாதிரி ட்விட்டரில் மட்டுமே அரசியல் செய்துவிட முடியாது. ஓகே, இப்போ அந்த விஷயத்தில் தமிழக அரசு, முதல்வர் தலைமையிலான தமிழக அரசு இந்த 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 தவறிற்கு பின்னால் தெரிந்தோ தெரியாமலோ தமிழக அரசோ காவல்துறையோ இருக்கிறது என்ற சர்ச்சைகளை விலக்கிவிட்டு பார்த்தால் தமிழக அரசு உடனடியாக எடுத்த நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருக்கிறது. எதிர்கட்சிகளும் அதான் முதல்ல தமிழக அரசு, ஏன்னா அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால அதை முதல்ல சொல்லுவோம். அதாவது இவங்களே தான் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டாங்களான்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலையில் பதில் சொல்ல முடியாத ஒரு தகவல் உறுதிப்படுத்த முடியாத நிலைமை. அதே சமயம் தவறு நடந்து விட்டது, யார் காரணம் என்பதெல்லாம் அப்புறம், எது காரணம் என்பதெல்லாம் அப்புறம். அதற்கு உடனடியாக எப்படி இவர்கள் வந்து அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, தமிழக அரசு உரிய முறையில் வந்து நடவடிக்கைகள் எடுத்தது என்பதை நாம் வரவேற்கிறோம். எதிர்கட்சிகளும் இப்போ இபிஎஸ் போயிட்டாரு, சீமான் அதை பற்றி பேசியிருக்காரு, இவர் இலங்கையிலேருந்து இவரும் திரும்பி வந்துட்டார், அண்ணாமலை உதாரணமாக, நயினார் நாகேந்திரன், இப்படி எதிர்கட்சிகளும் இருக்குது அவர்களுடைய இது. ஆனால் விஜய் மட்டும் வந்து ஏதோ பயந்து போய் நாங்கள் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவோம் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய தன்னம்பிக்கை தளர்வை அது காமிக்கிறது. இந்த சமயத்தில் 40 பலி காரணமானது வந்து தன்னுடைய கட்சியை வைத்து தான் அவர் காரணம் என்று சொல்வதை விட அவரை முன்னிறுத்தி தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் களத்தில் போய் அந்த மருத்துவமனைகளில் நின்றிருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு என்பது வந்து தவறு செய்தவர்கள் தான் மன்னிப்பு கேட்கணும்னு இல்லை, ஒரு தவறு நடந்து விட்டது என்பதற்காக கூட மன்னிப்பு கேட்கலாம். யாரோ தவறு செய்து விட்டார்கள் நமக்கு அருகில், இல்லை நம்மை சுற்றி உள்ளவர்கள், இல்லை தவறு நிகழ்ந்து விட்டது,
யாருடைய விருப்பமும் இல்லாமல், எண்ணமும் இல்லாமல். ஆனால் தவறுக்கு மன்னிப்பு என்பது வந்து குற்றவாளி தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்து அவர் வந்து அந்த மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்க வேண்டும். அவர் வந்து தனக்கு ஏதாவது பாதுகாப்பு பாதிப்பு வந்து விடுமோ அப்படின்னு நினச்சி அவர் வந்து அங்கேருந்து தப்பித்தவர் போல இங்கே வந்தது வந்து அது கோழைத்தனமான ஒரு செயலாகத்தான் தெரிகிறது. இது அரசியல் அனுபவமின்மை காரணமாக வந்த செயல். ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக இருந்தால் தைரியமாக அந்த இதே நினச்சி பாருங்கள். விஜய் வந்து ராத்திரி இன்னைக்கு காலையில் வரைக்கும் தூங்காமல் அந்த ஆஸ்பத்திரியாக ஒரு 4 ஆஸ்பத்திரி, அரசு மருத்துவமனை, இன்னும் ஏதோ மருத்துவமனை தனியாக 2-3 சொல்கிறாங்க. இந்த மருத்துவமனைகளுக்கெல்லாம் போயிட்டு அந்த குடும்பங்களுக்கே சென்றால் அந்த குடும்பம் கூட வந்து இவர் பேரில் கோவப்பட்டிருக்காது. தங்களுடைய வருத்தங்களை, இவர் வேதனையை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த குடும்பத்தில் வந்து ஒரு தாயை இழந்த மகனுக்கோ, மகனை இழந்த தாய்க்கோ, மகளை இழந்த தாய்க்கோ, கணவனை இழந்த பெண்ணிற்கோ ஆறுதலாக பக்கத்திலே போய் நின்றிருந்தால் அது இவருக்கு ஒரு இமேஜ் பூஸ்டை கொடுத்திருக்கும். இப்படி வந்து ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட்டு தப்பிப்பவர் போல அவர் வந்து சென்றது வந்து அவருடைய அரசியல் அனுபவமின்மையை காண்பிக்கிறது. இதைத்தான் நம்ம சொல்கிறோம். அவரை சுற்றி கொஞ்சம் அரசியல்வாதிகள் தேர்தல் அரசியல் அல்ல மற்ற அரசியலில் வந்து பாதையில் ஏற்கனவே பயணித்த சிலரை அவர் வைத்துக்கொள்வது நல்லதுன்னு ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு இது ஒரு ப்ரூஃப்னு சொல்லலாம். ஓகே, பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க சார். மற்றும் ஒரு காலை சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.